நாகர்கோயிலேருந்து திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி போகிறதுக்காக கலியலுங்கிற பஸ்ஸில் ஏறி இருக்கோம். பஸ் இப்போ பார்வதிபுரம் ஏரியாவில் ரீச் ஆகிருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸோட அழகை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது காலைல ஒரு டைம் என்னென்னா ஒரு 6:30 இருக்கும் இப்போது. ஸோ பிரிட்ஜுக்கு மேலே போகும்போது இன்னும் அழகாக வியூ கிடைக்கும்னு பேசஞ்சர் ஒருத்தர் சொன்னார். பஸ் இப்போ பார்வதிபுரம் பிரிட்ஜு மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே இந்த சைடு வியூவில் பார்க்கும்போதே அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேற்கு மலை தொடர்ச்சி ப்ளஸ் க்ளவுட்ஸோட எவ்வளோ அழகாக அந்த வியூ இருக்குது பாருங்கள். இதுதான் பார்வதிபுரம் பிரிட்ஜு பஸ் ஸ்டாப்பு. நிறைய விஷயங்கள் நமக்கு பைக்கு காரில் போகிறத விட இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகும்போது தான் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நமக்கு தெரிய வருது. ப்ளஸ் வந்துட்டு நிறைய வியூஸ், நிறைய அனுபவங்கள் கிடைக்கிது. சூரியனை மேகக்கூட்டங்கள் காலையிலேயே எவ்வளோ அழகாக சூழ்ந்துருக்கு பாருங்கள். பார்வதிபுரத்துலேருந்து பஸ் மெல்லமாக இப்போ வந்து சுங்காங்கடையை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு. இருந்தாலும் அந்த க்ளவுட்ஸோட வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்வதிபுரம் பாலம் இறங்கின உடனே இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து மறைஞ்சிரும். ஏன்னா நிறைய மரங்கள் செடிகள் இருக்கிறதுனால நமக்கு அது ஒழுங்காக தெரியாது. பார்வதிபுரம் பாலம் முடிஞ்சிருச்சு. இப்போ சுங்காங்கடை நோக்கி வந்து பஸ்ஸு போயிட்டுருக்கு. சுங்காங்கடை ஏரியா பக்கத்தில் இருக்க ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ் வியூ பாருங்கள். இந்த ஏரியாலாம் விவசாய லேண்டாக முன்னாடி இருந்துச்சு. இப்போது மக்களோட வளர்ச்சியின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக கடை, நிறைய குளங்கள்லாம் இந்த ஒரு ஹைவேஸ் வந்ததுனால ஒரு குளங்கள்லாம் நிறைய வந்து அழிக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி இந்த விழிஞ்சம் ஏர்போர்ட்டுக்காக மலைகள் கொஞ்சம்லாம் சுரண்டப்பட்டுச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில். பாருங்கள், இந்த ஏரியாவில் நல்ல விவசாய லேண்டு. ஸோ இப்போ ஃபுல்லாக கடைகளோட ஆதிக்கம் தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில பேர் மண்ணை கைவிடாமல் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாருங்கள் உழுது போட்டிருக்கதை. நீங்கள் நாகர்கோயிலேருந்து தக்கலை வரைக்கும் உள்ள பஸ் எந்த பஸ்ஸு பிடிச்சாலும் இந்த வெஸ்டர்ன் காட்ஸோட அழகை வந்து பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போது நியர்லி நம்ம தக்கலையை ரீச் ஆக போகிறோம். இதுதான் மறைசாட்சியர் தேவசகாயம் பிள்ளை ஆலயம். இங்கேயும் வந்து ஒரு அற்புதம் நடத்தியிருப்பார் இவர் ஹிந்துலேருந்து கிறிஸ்டினுக்கு கன்வெர்ட் ஆனவர். அதனால் வந்து திருவிதாங்கூர் மன்னன் இவர் வந்து கொல்ல ஆணையிடுறாரு. அதனால் இவர் ஓடி ஒளியும் போது இதுவும் ஒரு இடம், ஒளிஞ்ச இடத்துல இதுவும் ஒரு இடம். ஓடி ஒளியும் போது தண்ணி தாகத்துக்காக கடவுளேன்னு கூப்பிட்டுட்டு முட்டை வந்து பாறையில் இடிச்சிருக்காரு. தண்ணி அதுலேருந்து கொப்பளிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஊற்று இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது வந்து தீர்த்த தண்ணியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா உதயகிரி கோட்டைக்கு போகிற வழி. உதயகிரி கோட்டையும் ஒரு பிக்னிக் ஸ்பாட்டு தான். அந்த காலத்தில் திருவிதாங்கூர் மன்னர், அதாவது கன்னியாகுமரி கேரளாட்ட இருந்தப்போ இந்த உதயகிரி கோட்டையை தான் வந்துட்டு ஆயுதம் பயிற்சி கூடமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். உள்ளே வந்து டச்சு தளபதி டிலனாயோட கல்லறை ஒன்று இருக்குது. இவர் வந்து குளச்சல் போரில் வந்து திருவிதாங்கூர் மன்னன்ட்ட தோத்ததுனால திருவிதாங்கூர் மன்னன் இவரோட படையை பலப்படுத்துறதுக்காக இவரை தனது தளபதியாக வச்சுருந்தார். கிட்டத்தட்ட தக்கலை பஸ் ஸ்டாண்ட் நெருங்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சில பழங்கால ஓட்டு வீடை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் தக்கலை போஸ்ட் ஆஃபீஸ். இந்த ஏரியாவில் தான் வந்துட்டு, அதாவது தக்கலையில் தான் வந்து மஞ்சு வாரியர், மலையாள நடிகை மஞ்சு வாரியரோட நேட்டிவ் இதுதான் வந்து தக்கலைங்கிற ஏரியா தான். தக்கலை ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். தக்கலை பஸ் ஸ்டாண்ட் வந்து வேலை நடைபெறதுனால வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாது. இந்த ரோடு வந்து நேராக போய் மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டில் கனெக்ட் ஆகிரும். பட் நம்ம திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி போகிறதுனால இந்த ரோடு பார்த்திங்கன்னா வலது பக்கத்தில் ஒரு ரோடில் கட் ஆயிரும். அது பார்த்திங்கன்னா குலசேகரம் திருவட்டாறு போகிற ரோடு. இங்கே பாருங்கள் வலது பக்கம் கட் ஆகுது. இந்த ரோடு நேராக போய் இப்போ பத்மநாபபுரம் பேலஸில் போய் ஜாயிண்ட் ஆகும். அதாவது கோட்டை சுவர், இந்த பத்மநாபபுரம் கோட்டை சுவரை சுற்றி உள்ள ரோடில் போய் ஜாயிண்ட் ஆகும். இப்போ பத்மநாபபுரம் அரண்மனை கோட்டை சுவர் பக்கத்தில் வரப்போகிறோம். ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து விஜயோட பூவே உனக்காக படம், விக்ரமன் சார் டைரக்ட் பண்ண பூவே உனக்காக படம் வந்து எடுத்த இடம் பத்மநாபபுரம். இந்த இடத்துல தான் நாகேஷும் நம்பியாரும் ஒன்றா போவாங்க. இதில் ஒரு ஆலமரம் விழுது வரும் பாருங்கள், இது கூட இந்த படத்தில் தெரியும். இந்த அரண்மனை கோட்டை சுவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெச் வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கோட்டைக்குள்ளே ஒரு அரண்மனை இருக்குது, அதுதான் பத்மநாபபுரம் அரண்மனை. இங்கே இருந்துட்டு தான் திருவிதாங்கூர் சமஸ்தான ராஜா வந்து அந்த காலத்தில் கேரளாவை ஆட்சி பண்ணியிருக்காரு. இந்த பத்மநாபபுரம் அரண்மனையில் தான் வந்து மணிச்சித்திரதாள், அதாவது ரஜினி அவரோட சந்திரமுகியோட ஒரிஜினல் மலையாளம் வெர்ஷன் வந்து எடுத்த இடம். இந்த பத்மநாபபுரம் கோட்டைக்கு, அதாவது அரண்மனைக்கு என்ட்ராக போகிற ஸ்டாப் இதுதான். இந்த வழி இதுதான் நுழைவாயில். இது வழியாக போனீங்கன்னா, இடது பக்கம் போனீங்கன்னா அரண்மனைக்கு உட்பட்ட ஏரியாக்கள் வரும், வலது பக்கம் போனீங்கன்னா அரண்மனை நுழைவாயில் வரும். என்னதான் இந்த அரண்மனை தமிழ்நாடு அரசுக்குட்பட்டாலும் இதோட மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக வந்து கேரளா அரசு தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த கோட்டைச்சுவரோட கம்பீரத்தை மட்டும் பாருங்கள், எவ்வளவு வருஷமாக எவ்வளவு நூற்றாண்டாக வந்துட்டு ரொம்ப உறுதியாக இருக்குன்னு. சிமெண்ட் எதுவும் கண்டுபிடிக்கப்படாத காலத்திலேயே எவ்வளோ உறுதியாக கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த கோட்டைச்சுவரோட ஒரு எட்ஜ்லேயே பார்த்திங்கன்னா வலது பக்கம் ஒரு ரோடு போகும். இந்த ரோடு நேராக இன்னொரு பக்கம் போகும். நேராக போனால் உங்களுக்கு திருவட்டாறு ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே அது வழியாக வந்து திருப்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கு போகலாம். இந்த வலது பக்கம் ரோடு எடுத்திங்கன்னா இது ரொம்ப ஷார்ட்டு திருப்பரப்புக்கு. இது வழியாக குலசேகரம் போய் உங்களுக்கு வந்துட்டு திருப்பரப்பு அருகே போகும். இந்த ரோடு பார்த்திங்கன்னா மூலச்சல்ங்கிற ஏரியாவில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அது பக்கத்தில் ஒரு பாலத்தோட அழகை பாருங்கள். இந்த தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா மலையோட நீரூட்லேருந்து வர தண்ணி. ஸோ பக்கத்தில் உள்ள விவசாய நிலங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு
தென்னை மரங்கள், நேந்திர வாழை மரங்கள், அதுக்கப்புறம் ரப்பர், இதெல்லாம் தான் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தோட மெயின் இன்கமே. என்னதான் வீடுகள்லாம் நிறைய வந்தாலும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மரம் இருக்கும். அதனால தான் இந்த இடம்லாம் பார்க்க ரொம்ப பச்சை பசேல்னு இருக்குது. வீடுகள் இருந்தாலும் பச்சை பசேலாக இருக்க காரணங்கள் மரங்கள் தான். அந்த காலத்தில் உள்ள 2 மாடி வீடை பாருங்கள். பஸ் இப்போ மேக்காமண்டபம் ஜங்ஷன் வந்துருச்சு. இந்த ஊர் பேர்களே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மேக்காமண்டபம், குலசேகரம், திருவட்டாறு, ஆற்றூர். மேக்காமண்டபம் தாண்டதும் ரோடு இப்படி 2ஆக பிரியும். மேல் ரோட்டு வழியாக போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக திருவட்டாறு போயிடும். இப்போ கீழே ரோடு வழியாக பஸ்ஸு ட்ராவல் ஆகுது. ஸோ ஆற்றூர் ஜங்ஷன் ஜாயின் பண்ணிவிட்டு திருவட்டாறுக்கா போகும். ஸோ ரப்பர் காடுகள் பாருங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தோட மெயின் இன்கமே பார்த்திங்கன்னா ரப்பர் தான். ஸோ கேரளாவுக்கு அப்புறம் ஆல் ஓவர் இந்தியாவிலேயே மேஜர் ப்ரொடியூசர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் வந்து ரப்பர் வந்துட்டு இதாகுது. ஸோ தமிழ்நாட்டிலேயே வந்து மேஜர் ரப்பர் ப்ரொடக்ஷன் ஏரியானா கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரியோட கிளைமேட்டுக்கும் கன்னியாகுமரியோட அழகுக்கும் காரணம் இன்னும் சொல்லப்போனால் கன்னியாகுமரி மக்கள்னே சொல்லலாம். ஒவ்வொரு வீட்லேயும் பாருங்கள் எவ்வளோ மரம் வச்சுருக்காங்க. மரத்துக்குன்னே ஒரு இடம் விட்டு சின்ன சின்ன இடத்துல கூட மரங்கள் வச்சுருக்காங்க. ஸோ மக்களுக்கு தெரியுது மரத்தோட அருமை என்னன்னு. அதனால தான் இங்கே வந்து மழைப்பொழிவும் நல்லா இருக்குது. கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. வரும்போதே பஸ்ஸில் வரும்போது ஊட்டிக்கு போன ஃபீல் இருக்குது லைட்டாக. கன்னியாகுமரி மக்கள், கன்னியாகுமரியில் பிறந்த மக்கள் நிஜமாகவே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த மாதிரி ஒரு கிளைமேட், இந்த மாதிரி ஒரு அருமையான இயற்கை சூழல். இப்போ தான் புரியுது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஏன் நாஞ்சில்னு பேர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. கன்னியாகுமரிக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதான் நாஞ்சில் நாடு. பஸ்ஸு இப்போ ஆற்றூர் ஜங்ஷன்லேருந்து திருவட்டாறு நோக்கி பயணப்பட்டுட்டு இருக்குது. பஸ்ஸு போகிற வழிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மலைப்பகுதிக்கு போகிற மாதிரியே இருக்குது. ஏன்னா ரோடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தாழ்வாகவும் ஏற்றமாகவும் இருக்குது. இந்த ரோடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தாழ்வாக போய்கிட்டு இருக்குன்னு. இப்போ பஸ்ஸு வந்து திருவட்டாறு ஆற்றுப்பாலம் மேலே வந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது பாலம் வரப்போகுது. இந்த ஆறு தான் பார்த்திங்கன்னா தாமிரபரணி ஆறாக, கன்னியாகுமரியில் ஒரு தாமிரபரணி ஆறு இருக்குது. ஸோ இந்த ஆறு தான் வந்து தாமிரபரணி ஆறாக உருவெடுத்து கடைசியாக தேங்காய்பட்டினம் கடலில் போயிட்டு கலக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டாறு, கோதையாறு, பெருஞ்சாணி, பேச்சிப்பாறை அந்த டேம்லேருந்து வர தண்ணிகள்லாம் ஒன்று சேர்ந்து போகிற இடம். இப்போ திருவட்டாறுலேருந்து பஸ்ஸு பார்த்திங்கன்னா குலசேகரம் நோக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா குலசேகரம் தாண்டி தான் வந்து திருப்பரப்பு ஃபால்ஸ் இருக்குது. இவ்வளோ தூரம் இறக்கமாக இருந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு பெரிய ஏற்றத்தில் போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஏற்றம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு ஹில்ஸ் போகிற மாதிரியே இந்த ரோடு இருக்கும். இந்த ரோடில் பார்த்திங்கன்னா காரெலாம் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா வந்து ஒரு பெண்டு மாதிரி வரும், அப்படியே வளைஞ்சு. இப்போ ஒரு வளைவு வரும் பாருங்கள் எப்படி வளைய வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த ரோடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண நிறைய பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இறக்கம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நிறைய ஆக்சிடென்ட்கள், மேலேருந்து வர வண்டிகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மோதி ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வண்டி பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னு. அடுத்ததாக இன்னொரு வளைவுகள் பாருங்கள். ஸோ இந்த வளைவுக்கு கரெக்டாக எட்ஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இந்த வளைவு வரும்போது பெரும்பாலான கார்கள், பஸ்ஸுகள், லாரிகள்லாம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இறக்கத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்துட்டு எல்லா வண்டியும் வரும். அதே மாதிரி பஸ் இந்த ஏற்றத்தை ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அவ்வளோ பெரிய ஏற்றம். பட் வீடியோவில் நமக்கு பார்க்க சின்ன ஏற்ற மாதிரி தெரியுது. நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி இதுதான் வந்து திருவட்டாறு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். எவ்வளோ பழமையான பில்டிங் பாருங்கள். அடுத்ததாக இந்த ஜங்ஷன் பேர் பார்த்திங்கன்னா கல்லடி மாமூடு. இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிக்னிக் ஸ்பாட். ஏன்னா வந்துட்டு இந்த ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 1 இல்லை 2 கிலோமீட்டரில் வந்து மாத்தூர் தொட்டிப்பாலம் அமைஞ்சிருக்கு. அதாவது காமராஜர் அவர்கள் கட்டின வந்துட்டு மாத்தூர் தொட்டிப்பாலம் விவசாயிகளுக்காக வந்துட்டு தண்ணியை வந்துட்டு பைபாஸ் பண்ணி விடுறதுக்காக கட்டி விட்ட ஒரு பாலம். ஸோ ஏசியாலேயே பெரிய பாலம், தொங்கு பாலம், அதுதான் மாத்தூர் தொட்டிப்பாலம். இப்போ பஸ்ஸு வந்து குலசேகரம் ரீச் ஆகிடுச்சு. ஸோ குலசேகரம் சந்தை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம மூகாம்பிகா மெடிக்கல் காலேஜ் அதை தாண்டி இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ மூகாம்பிகா மெடிக்கல் காலேஜ் இடது பக்கத்தில் இருக்கிறதுனால என்னால் வந்து ஒழுங்காக கேமரா வச்சு கேப்சர் பண்ண முடியல. நான் வலது பக்கத்தில் வந்து பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா காவஸ்தலம்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு ஒரு பெரிய மசூதி ஒன்று இருக்குது. இதுதான் ஒரு முக்கியமான ஜங்ஷன், கான்வென்ட் ஜங்ஷன். வலது பக்கம் நேராக போனீங்கன்னா பேச்சிப்பாறை டேம் போயிடும். இப்போ நம்ம போகிறது வந்து திருப்பரப்பு ஃபால்ஸு. இது இடது பக்கம் கட் ஆகும். இதோட மெயின் ஸ்பாட் பார்த்திங்கன்னா உர்சுலாஸ் கான்வென்ட் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கும். இந்த ஜங்ஷன் வந்துட்டு இங்கேருந்து ரோடு 2ஆக பிரியுது. ஒன்று வந்து திருப்பரப்புக்கு, இன்னொன்று பேச்சிப்பாறைக்கு. ஸோ திருப்பரப்பு ரோட்டில் இப்போ நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ஆர்ச் தூரமாகவே தெரியுது. இந்த ஸ்டாப்பில் தான் நம்ம வந்து இப்போது இறங்கணும். ஸோ இங்கேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் ஒரு 500 மீட்டர்ஸ் கிட்டே இந்த ஆர்ச்சுக்குள்ளேருந்து நடந்து உள்ளே போகணும். இதுதான் திருப்பரப்பு ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ். ஃபால்ஸ் பக்கம் வந்துட்டோம். ஃபால்ஸுக்கு முன்னாடியே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ரொம்ப பழங்காலத்து கோயில். இது வந்து மன்னர் காலத்துலேயே உள்ள கோயில்னு சொல்கிறாங்க. உண்மையான கோவில். முன்னாடி மெயின் என்ட்ரன்ஸ், பட் இப்போ ஓப்பன் பண்ணுறதில்ல. அருவிக்குள்ளே என்ட்ராக போகிறோம். என்ட்ரி டிக்கெட் இருக்குது போல், 10 ரூபா போட்டிருக்காங்க என்ட்ரி டிக்கெட். துணிகள், டவல் எதாவது வாங்கணுன்னா இங்கே கடைகளிலே வாங்கிக்கலாம். ஸோ உள்ளே போயிட்டுருக்கோம்.
தூரத்துலேருந்தே கொஞ்சம் அருவியோட சவுண்ட் லைட்டாக கேட்குது. அழகை பாருங்கள், இதுதான் திருப்பரப்பருவி. இந்த திருப்பரப்பருவிக்கு குமரி குற்றாலம்னு இன்னொரு பேருமே இருக்குது. லாக்கர் வசதியும் உள்ளது. உள்ள போய் குளிக்கலாம் வாங்க. அருவியில் குளித்து முடிச்சுட்டு இந்த அருவியோட மொத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.